ஒண்ணு பக்கத்துல ஒரு பூஜ்யம் போட்ட மாதிரி அந்த 10 பக்கத்துல நீங்க ஒரு பூஜ்யத்தை போடணும். அந்த 100 பேர்ல 100 பக்கத்துல பூஜ்யம் ஈஸியா போடலாம். இது உண்மை, இதுதான் சாத்தியம். அதுக்கு முன்னாடி உதாரணமா நானே நிக்கிறேன். நான் 1 2 3 போகாதீங்க, 10 50 100 1000 லட்சம் போலாம். கண்டிப்பா நிச்சயமா முடியும். எல்லாருமே சொல்றாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஏன்னா நீங்களா ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. உண்மையா என் கூட இருக்கவங்க ஏஜ் பீப்புள் தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த ஹார்ட் ஒர்க்கையும் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை ஹார்டா பண்ணலாம்னு முடிவெடுத்தேன். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை ஹார்டா பண்ணி தான் இப்போ இதை நம்ம உருவாக்கியிருக்கோம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உள்ளவனுக்கு பரிபூரணமாய் கொடு, இல்லாதவனுக்கு இட்டு செல்லாதே. இது எனக்கு முதல்ல புரியல. யாருக்குன்னா புரியுதா? உள்ளவனுக்கு பரிபூரணமாய் கொடு, இல்லாதவனுக்கு இட்டு செல்லாதே பைபிள்ல இருக்குது. அது எப்படி கடவுளுடைய வார்த்தையா இருக்கும்? என்னோட கேள்வி அங்க நின்னுச்சு. என்ன தேடு அப்படின்னு ஒரு இடத்துல எனக்கு அதுக்கு பதில் கிடைச்சது. என்னன்னா, நன்றி உணர்வு உள்ளவனுக்கு பரிபூரணமாய் கொடு, நன்றி உணர்வு இல்லாதவனுக்கு இட்டு செல்லாதே. இதுதான் கடவுளுடைய இதுதான் அங்க இருக்கு, பதிவா இருக்கு. இந்த கிராட்டிடியூட் நமக்கு சின்னதோ எதை யார் எப்படி, நாம இந்த நேரம் என்ன வீட்டுல இருந்திருப்போம், சும்மாதான் இருந்திருப்போம், இல்ல ஏதாச்சும் ஒரு வேலை எப்போ ஆஸ் யூஷுவல் இருந்திருப்போம். அந்த இதுவை ஏற்படுத்தி கொடுத்தவங்க நம்ம கூட இருக்கிறவங்க எந்த வேலை இருந்தாங்க, கிராட்டிடியூட் இருந்தாலுமே நம்மளுடைய நம்ம அடைய வேண்டிய பாதையில உச்சிக்கு போய் சேரலாம். இதுல இன்னும் ஒருத்தருடைய ஒரு நெப்போலியன் நினைக்கிறேன், அவருடைய வார்த்தை, அதையும் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். 10,000 வித்தைகளை கற்றவனை பார்த்து நான் என்றுமே பயப்பட்டதே இல்லை. அவர் சொல்ற 10,000 வித்தை கத்துக்கிட்டு என் முன்னாடி வந்தா நான் கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனா ஒரு வித்தையை 10,000 முறை பயிற்சி செய்தவனை பார்த்து நான் தினம் தினம் பயப்படுவேன். இதுதான் உண்மை. அந்த ஒரு விஷயத்தை நாம கையில எடுத்துக்கிட்டு, இந்த பெண்கள் மகளிர்ன்ற ஒரு விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு நாம அந்த வித்தைய 10,000 முறை பயின்றாலுமே நம்ம எதிர்க்க யாருமே இருக்கவே முடியாது. இது நிச்சயம். மகளிர் கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கு. நாம இப்ப பாத்தீங்கன்னா கட்டட தொழிலாளி கூட கீழே விழுந்துட்டாங்கன்னா ஒரு சங்கம் இருக்கு, ஏன் கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. நாம தமிழ்நாட்டுல 15,000 குடும்பங்கள், மொத்தமா சென்னையில 5,000 குடும்பங்கள் இந்த வேலையை செய்யணும். நல்லா சின்ன குழந்தைங்களுக்கு ஹிந்தி எழுத படிக்க பேச எல்லாம் கொடுக்கிறோம். ஆனா ஒரு அங்கீகாரம் இருக்கிறதா? இல்ல. இப்போ நான் ஒண்ணுதான், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மருந்து கம்பெனிக்காரன் இருக்கிறான், நல்ல மருந்து உடம்பு தயாரிச்சு கொடுக்குறான். ஆனா அந்த முதலாளி கெட்டவனாக இருந்தா என்ன நடக்கும்? நல்ல மருந்தா கூட தொழிற்சாலை கெட்ட பெயரை எடுத்துவிடும். இதே ஒரு ரசாயன கொல்லி மருந்தை தயாரிக்கிறான், ஆனா முதலாளி நல்லவன். அந்த நல்லவன் இருக்க இடத்துல அந்த இடத்துல கூட நியாயம் இருக்கும். அதை கூட எந்த அளவுக்கு போடணுமோ, யாருக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி நேர்மையான விஷயங்களை கடைபிடிப்போம். இதுதான் நமக்கு தேவை. நம்மள மத்தவங்க என்ன எந்த இடத்துலயும் லேடிஸ் என்ன சாதிக்க போறாங்க, போன வச்சு கேட்டவங்க இன்னைக்கு வாய திறக்கல. தெரியுது, நீங்க எங்கேயோ வந்துட்டு இருக்கீங்க, புரியுது அப்படின்னு. நம்ம எதிர்க்க வெறும் புல்வெளி தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அதுல நான் முதல்ல நடந்திருக்கேன். எல்லாரும் 50 பேர் வரீங்க, இது கண்டிப்பா ஒரு பாதையா மாறும். நம்முடைய எதிர்காலத்துல வர சந்ததிக்கு, டீச்சர்ஸ்களுக்கு அது ஒரு பெரிய பாதையை உருவாக்கணும்னு நான் நம்புறேன். ஒரு பூந்தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல நாம எந்த விதை போட்டாலும் வளரும். ஆனா நம்ம எந்த விதையுமே போடல, தேவையான போது போட்டுக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா களை வளர்ந்து நிற்கும் அந்த செடியில, நிச்சயமா களை வளர்ந்து நிற்கும். நமக்கு தேவையான டைம்ல நம்ம அந்த களைவதற்கே நம் காலம் முடிந்து விடும். அதனால நல்லதை விதைச்சு நல்லதை அறுவடை செய்யும். நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்கிற நம்பிக்கையில நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நான் இந்த நல்ல நாள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த MMHP மெட்ராஸ் மகிழா இந்தி பிரச்சார சங்கத்துக்காக ஒரு 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 தாரக மந்திரம் கூட சொல்லலாம். அதை நம்ம எப்பவுமே இது எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணா கூட நல்லா தான் இருக்கும். டெய்லி அதை எழுந்தோடனே சொல்லலாம். இது அப்துல் கலாமுடைய வார்த்தைகள் தான். நான் இப்ப சொல்றேன், நீங்க எல்லாரும் ரிப்பீட் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னில இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல நான் தான் பெஸ்ட், அந்த எண்ணம் நமக்கு வரணும். அதனால என்னால எல்லாமே சாதிக்க முடியும். எப்பொழுதுமே இந்த கடவுள் என் கூட இருப்பார்.
நான் சாதிச்சுன்னா என் கடவுள் கூடவே இருப்பார் நேர்மையான முறையில. அப்போ நான் தான் ஜெயிப்பேன். அந்த ஜெயிக்கிற நாள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய நாளாக இருக்கும். இதுதான் நான் இப்போ வலியுறுத்த போறேன். எல்லாரும் ரெடியா? I am the best. I can do it. Always God with me. I am a winner. Today is my day. Today is our day. Thank you. இதே motivation